தம்பி 2 வடை கொடுப்பா. தரேன். முத்தம்மா அப்படியே எனக்கு 2 வடை வாங்க. வீட்டுல கடிச்சுக்கிறது கஞ்சிக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வீட்டுல சோறே இல்லங்கிற இந்த லட்சத்துல வடை வேறையா? நீ என்னைக்கு சம்பாதிச்சு வரியோ அன்னைக்குதான் உனக்கு வடை. உன் லட்சத்துக்கு பொண்டாட்டி வேற புள்ள வேற. ஏமா உங்க சண்டையில காரி துப்ப எங்க வடை தான் கிடைச்சதா? வியாபாரமாகிற வடையில எச்சி துப்புறியா? மன்னிச்சுக்க. என்னத்த மன்னிக்கிற? கொலை எச்சி துப்பி வச்சிருக்கேன். இந்த வடை எவன் வாங்குவா? டேய் ஒவ்வொரு வடையா தண்ணி ஊத்தி கழுவி வைடா. யோ வாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொண்டாட்டிக்காரி டீ கடையில 10 பேருக்கு முன்னால பப்படிக்கா திட்டுறா, அந்த மாதிரியா நடந்துக்கிறது? சம்பாதிக்கிற காசு பொண்டாட்டி கிட்ட கொடுங்கய்யா. எஸ்டேட்ல வேலை செஞ்சு வாரம் 200 ரூபாய் குடுக்குறேன் தம்பி. அது 10ல 4 பேர் பாக்குற மாதிரி இந்த மாதிரி செய்யறா. ஏமா 200 ரூபாய் உனக்கு பத்தலையா? 200 ரூபாயில எப்படி குடும்பம் பண்ண முடியும்? ஆமா 200 ரூபாயில குடும்பம் பண்ணவே முடியாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. நீ போ. ஏய் இங்க வா. 200 ரூபாய் பத்தாதுனாடா பின்னாலேயே போ. போட்ட நீ மேல நச்சுன்னு ஒரு மிதி. இதத்தால தினமும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் ஒண்ணும் மிதிக்கிறேன். தேவலா அதுக்கு. போடா நீ போய் அவனை பிரிச்சுட்டு வாடா. அண்ணே என்ன அண்ணே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். கடன் கேட்காத, ஜாமீன் கூப்பிடாத, மத்தது எது வேணாலும் கேளு. இல்லண்ணே, இது என் குடும்ப பிரச்சனை. இல்ல பிரிஞ்சதை சேர்க்கணுமா இல்ல சேர்த்ததை பிரிக்கணுமா? யாருக்கும் தெரியாம ஒரு லெட்டர் எழுதணும்னே. அப்ப இருட்டானதுக்கு அப்புறம் வா, உட்காந்து எழுதுவோம். அண்ணே, எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் அவ என்ன ஒரு நாள் கூட எதிர்த்து பேசுனது இல்ல. ஆடா பாவி, அந்த புண்ணியவதி எங்கடா இருக்கா? அவ காலை தொட்டு கும்பிடணும். விவரம் புரியாம பேசுறீங்களே. அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? கொண்டா. அன்புள்ள மனைவி சரோஜாவுக்கு இப்ப படிக்கிறேன். அன்புள்ள வாழ்க்கை துணைவிக்கு உன்னை போலவே ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த கணவன் நான் எழுதுவது. வாழ்க்கை என்றால் மனைவியை கண்கலங்காமல் காப்பாற்றுவது. இதில் எந்த வகையிலும் நான் தவற மாட்டேன். நீ எதிரில் இருந்தும் பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன். நீ கஞ்சாடை காட்டினால், புன்னகை செய்தால் அடுத்த கணமே நான் உன்னிடம் இருப்பேன். என்னையா? நான் சொல்ல வந்த விஷயமே வேற என்ன? நீ சொல்ல வந்த விஷயத்தை நான் எழுத மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை நீ கேளு. நீ போய் சாயந்தரமா போடா. எழுதி லெட்டர் எழுத வந்த. வாணிகிட்ட சொல்லிட்டு போலாம் நினைச்சா முடியல. என்ன தாசில்தார பொட்டி படிக்கோட கிளம்பிட்டீங்க? வெளியூருக்கு மாத்திட்டாங்க, போயிட்டு இருக்கேன். எங்க ராமநாதபுரத்துக்கா? அத பத்தி கவலைப்படாதீங்க, அது என் சொந்த ஊர் தானே. அப்படியா? கவலைப்படாதீங்க. அடுத்த இடம் உங்களுக்கு ராஜஸ்தான் போட சொல்லுங்க, பாத்துங்க. அங்க ஒட்டகம் நிறைய இருக்கு, மேய்க்கு போய். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. நீ போய் கற்பூரம் வாங்கிட்டு வா. அதான் கற்பூரம் இங்க இருக்க. இது சிறுசா இருக்கு, பெருசா போய் வாங்கிட்டு வா. சரி போ. என்னங்க இங்க நினைட்டு இருக்கீங்க? இது உங்ககிட்ட போய் தனியா பேசணும். தனியாவா? இது கோயிலுங்க. அதுவும் இல்லாம என் கூட 4 தோழிங்க வர வந்திருக்காங்க. இங்க தனியா எதுவும் பேச முடியாது. நீங்க வேணா வீட்டுக்கு வாங்கல, எந்த நேரத்துல வேணாலும் வாங்க. வரேன். இன்னைக்கு ராத்திரியே போயிட வேண்டியதுதான். அடடே, நீங்களா? ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு வந்தேன். உங்கள்ட்ட ஒரு விஷயம் தனியா பேசணுமே. என்ன இருந்தாலும் இது கோயிலுங்க, தனியா எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாம என் கூட 4 தோழிங்க வர வந்திருக்காங்க. எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. இது போதுங்க. போங்க. இன்னைக்கு ராத்திரிக்கே போயிட வேண்டியதான். அந்த கதவை சாத்துமா, நான் இந்த கதவை சாத்துறேன். பண்டவா ராஸ்கல்ங்க, யார் அவன்? குடியாவன. ரெண்டு பக்கம் கதவை சாத்துறாங்களே. இன்னைக்கு பெருச்சாடி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவாங்களே. இன்னைக்கு நான் தப்பிக்கிறதாண்டா பெரிய விஷயம்.
ஏற்கனவே கொலை பண்ணுவேன், என்னையும் கொலை பண்ணிடுவான். மாட்டிக்கிட்டான். சித்தப்பா சித்தப்பா அத்தனை கதவு திறந்து தப்பிச்சிட்டாமா. பொழுது விடியட்டும், அவன் யாருங்கிறத நான் பாக்குறேன். நீ அங்க படுக்காத, இங்க படு. என் கையில கத்தி இருக்குமா, ஒண்ணு அவனா இல்ல நானா. நீ தைரியமா படுமா, நீ படுமா. என்ன கால்ல கட்டு? அது நகை சுத்தி. நகை சுத்தி கையில தானே வரும், கால்ல எப்படி வரும்? இப்பெல்லாம் கையில வர்றது இல்ல, கால்ல தான் வருது. ஆஹா. அது சரி, நேத்து ராத்திரி படுக்கப்பட்டு விரிச்சிருந்து ஒன்ன காணுமே. ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்க்க போயிருந்தேன். காதல் சண்டைன்னு ஒரு படம். ஓ, படமா இது? ஆ. ஒரு கதாநாயகிய ஆ. 2 கதாநாயகன் காதலிக்கிறான். ஆ. அதுல ஒரு கதாநாயகன் ஆ. இன்னொரு கதாநாயகன் கால்ல பெரிய கல்ல தூக்கி போட்டான். நேத்து ராத்திரி தான் நடந்தது. அதுக்குள்ள படமா வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குதா? ஆமா, அப்புறம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஆ. வாங்க வாங்க, அண்ணன் காலை பாருங்க. அண்ணன் காலில் பெரிய எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு போடா. கால்ல என்னப்பா? என்னங்க இது? கால்ல சிலந்தீங்க. கால்ல செலவியா? இல்லைங்க, பூனை ஒண்ணு வந்ததுங்க, கப்புன்னு காலை கடிச்சு வச்சு ஓடி போயிடுச்சுங்க. அது சரி, ஏன் தம்பி கடையை விட்டுட்டு 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆட தினம் கடையில தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு வேலையா அவன் ஒரு பக்கம் போயிட்டு வந்தான், நான் ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன். மரத்து நிழல் நல்லா இருந்தது, உட்கார்ந்துட்டேன். ஆமா, ராத்திரிலாம் தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு. நைட்டு மட்டுமா தூங்கல? என்னைக்கு அந்த பாலை காய்ச்சணும், அன்னையில இருந்து எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு ராத்திரி உன்னை நிரந்தரமா தூங்க வச்சேன். இந்த சிக்னல் தானே வேண்டாங்கிறது. எனக்கு தான் தம்பி தூக்கம் வரல. எதுக்கு? இந்த பொண்ணை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கற வரைக்கும் எப்படி தூங்க முடியும்? நேத்து ராத்திரி எவனோ எந்த நோக்கத்தோடயோ வீட்டுக்கு வந்தான், ஆனா தப்பிச்சுக்கிட்டான். ஆனா ஒண்ணு தம்பி, அந்த பையன் ஆன்னு ஒரு குரல் கொடுத்தான். அந்த குரலை நான் மறுபடியும் கேட்டேன், தீர்த்து கட்டி விடுவோம், தீர்த்து. அப்படியே அந்த குரல் ஆண்டு சத்தம் கடிச்சா? ஆமா. என்ன ஊண்டிங்க? பின்ன ஆண் நான் சொல்லுவேன். டேய், நானே நூற்றல் அடிக்கிறவன், நீ என்கிட்டயே டகால்ட்டி காட்டுறியா? போட போட. டேய், எடுத்துட்டு போட. ஐயா, நீங்க மொய் வச்சுட்டு வாங்க. சரி, நீ வாமா, நம்ம கல்யாணத்துக்கு போவோம். ஹாய் ஹாய். நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறேன்டா. டேய் டேய், கடையை ஒழுங்கா பாத்துக்க, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. என்ன சிக்னல்? ஒண்ணு இல்லங்க, என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல. அதாவது நம்ம நாளா டீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால முதலாளிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடு. கண்ட வேலு முதலாளி கிட்ட உன்னை பத்தி சொல்லி மோதலை உண்டாக்கி சிக்கலாக்கி விட்டுருவாங்க. அதனால மாடா உழைச்சு அவருக்கு நல்லா சம்பாரிச்சு சொன்ன. வேற என்னங்க? இல்லையே, அவன் அப்படி சொல்லலையே. ஏடா சொன்னவன்? இல்ல, உங்கள்ட்ட மாட்டின உடனே இவன் மாத்தி சொல்றான். இல்லங்க, மாடா உழைக்கணும்னு எப்பவும் ஒரே பேச்சு தாங்க சொல்லி தருவேன். இல்ல, மாத்தி சொல்றான். இல்லங்க, நான் டேய், எவன் மாத்தி சொல்றான், எவன் ஒழுங்கா சொல்றான்ங்கிறது இப்ப தெரிஞ்சது. நடா மீச மேலையா இருக்கு. பன்னாடைக்கும் பாரதேசிக்கும் பிறந்தவனுங்களா? பட்டை உடைச்சிட்டாரு. அண்ணே, என்னப்பா? அந்த எதிர் வீட்டுக்காரர்ல, அதான் அந்த 14 வருஷம் அவசியம் உங்களை தனியா வர சொன்னாரு. மாட்டிக்கிட்டீங்களா? நான் வரேன். ஏண்டா, என்ன எதுக்குடா அவன் தனியா வர சொல்லிருக்கான்? அன்னைக்கு ராத்திரி எவனோ ஒரு திருட உள்ள புதுட்டானா, ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு உங்களை வர சொல்லிருக்காரு.
நான் என்ன துப்பு கிடைக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு அதுக்கே இப்படி நடுக்குறீங்க? நான் ஏன் நடுங்குறேன்? நான் மிலிட்டரி பரம்பரை. அப்ப போங்க. எனக்கு என்ன பயம்? நான் யாருக்கு நான் பயப்படணும்? ஓடி. வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணீங்கல? பெரியவரே, அந்த கத்தியை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க. அது நக்கி ஆடே செத்து போயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. அது கல்யாணம்ங்க, எனக்கு சரியான பொண்ணு அமையலிங்க. இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, அப்படியே நான் காலத்தை கழிச்சிட்டேங்க. உங்களுக்கு ஒத்து போற மாதிரி எல்லா வகையிலையும் குடும்ப பொண்ணா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? ஓ, இப்பவே நான் தாலி கட்ட தயாரா இருக்கிறேன். ஆனா பொண்ணு யாருங்க மாமா? அத என் வாயால சொல்லணுமா? ஏன் உங்களுக்கு வாய் வலிக்குதுன்னா வேற ஆளை விட்டு சொல்லுங்க. என் அண்ணன் பொண்ணுதா. இப்படி ஒரு நாணயமான மாமாவா நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு போறோம், பொண்ணோட அப்பா அம்மாவை பாக்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம், நேரா ஊருக்கு வர்றோம். மாப்பிள, நீங்க முன்னாடி கடைக்கு போங்க, நாங்க 2 பேரும் பின்னாடி வர்றோம். மாப்பிள சொல்லிட்டு போறேங்க மாமா. போகலையா? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த சுரண்ட விஷயம், பாக்குற விஷயம், கேக்குற விஷயம். என்னமா குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற? பாவட தாவணியோட உள்ள போய் புடவை கட்டிட்டு வாமா. இவன் வேற. சரிப்பா. டேய், காசுலாம் கரெக்டா வாங்கிக்க. ஏத்து பொண்ணோட ஏதோ தொடர்பு இருக்குது. டேய், இங்க விடுறா. என்ன தெரியல, வடையில நூலா வருது. நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே கருத்த பாண்டிதாங்க. அப்படி? டேய் கருத்த பாண்டி, எனக்கு தெரியாமல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு காரணமே நீதான்டா. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு என்ன மூங்கி குச்சியா? விவரத்தை சொல்லுங்க. டேய், நான் உன்னை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கிறேன், 10 பேருக்கு முன்னால கேவலமா திட்டி இருக்கிறேன். அத்தனையும் மறந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறியே, உனக்கு நான் என்னடா கைமாறு செய்ய போறேன்? புரியலையே. அத நான் சொல்றேன். ஏங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. இங்கேயே உன தூக்கி போட்டு உதைக்கலாம் இல்லையா? அட அது இல்லைங்க, அவர் பேருக்கே அந்த கடையை எழுதி வச்சுட்டு நாம ஊருக்கு போயிடலாம். ஏன்னா உங்களை பத்தி உயர்வா சொன்னதே அவர் தானே. என்ன பத்தி உயர்வா சொன்னா? ஆமாங்க. என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லையா அவங்க கிட்ட, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாருங்க. உங்க மேல ஆசை வர அளவுக்கு ரொம்ப உயர்வா சொன்னாருங்க. ஆமா மாப்பிள. என்ன பத்தி சொன்னது இருக்கட்டும், அவனை பத்தி என்ன சொன்னான்? அவருக்கு இந்த குடி பழக்கம், சிகரெட்டு, இந்த சீட்டு பழக்கம், அப்படி இப்படின்னு ஏதேதோ கெட்ட பழக்கம் இருக்காங்க. அவரை பத்தி ரொம்ப தாழ்மையா சொன்னாரு. கரெக்டா சொல்லிருக்கான். குடி கெடுக்கிறவன், கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சு விடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, இன்னொருத்தன் ஜாவில நான் தான் கொல்லி வைப்பேன்னு அடம் பிடிச்சு அந்த சொத்து கலையிறது, கம்பு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. சரி, அதை விடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? போய் வாங்கிக்க. பரவாயில்ல மாப்பிள, நீ போமா. மஞ்சள் குங்குமத்தோட நல்லா இருமா. டேய் நிறுத்துடா. அந்த மஞ்சளும் குங்குமம் இல்லைன்னா நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? அது என்ன ஐநா சபையில் கிடைக்கிற பொருளா? இந்தியாவிலேயே கிடைக்காதா? என்ன எல்லா கல்யாணத்திலும் இதையே சொல்லி அறுக்கிறானுங்க. ஐயா, மஞ்சள் வாங்கிக்க, குங்குமம் வாங்கிக்க. சரி விடுங்க மாப்பிள. என்ன என்ன விடுறது? மஞ்சள் குங்குமங்கிறது என்ன? 10 ஏக்கர் நிலமும் பம்பு செட்டுமா, இல்ல ரைஸ் மில்லா, இல்ல நூல் மில்லா? அதை வச்சு பொண்ணு மாப்பிளை வாழ்ந்துட முடியுமா? யோ, மஞ்சள்ங்கிறது என்ன? சாம்பாருக்கு போடுறது. குங்குமங்கிறது ஒரு கெமிக்கல், அது நெத்தியில வச்சா புண்ணாகிடுமியா? அது சரி, நான் கூட வச்சிருக்கிறேனே. என்னத்துக்கு நீ அதை வச்சிருக்க? அழிச்சிரு. சரி, 2 பேரும் நல்லா இருக்கு. என்ன கொலை பண்ற மாதிரி சொல்ற? நல்லா சொல்றான். நல்லா இருக்கு. அழுதுட்டு சொல்றான். வாங்க மாப்பிள. இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம்